ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த 25 நாட்களும் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்வதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானுடைய பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன், சகல கலைகளுக்கும் காரகன் இந்த சுக்கிர பகவான், அனைத்து இன்பங்களுக்கும் வித்தானவன் சுக்கிரன், அன்புக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவன் சுக்கிரன், அதிர்ஷ்டத்துக்கு காரகன், சிற்றின்ப காரகன், ஆண்களுக்கு களத்திர காரகன் இந்த சுக்கிர பகவான், பரணி பூரம் பூராடம் என்னும் 3 நட்சத்திரங்களுக்கு நாயகன் இந்த சுக்கிரன், சகல சுபிட்சங்களையும் வாரி வழங்கும் மகா பலம் பெற்றவர் இந்த சுக்கிரன், ஆனந்தத்திற்கும் சௌபாக்கியத்திற்கும் பணத்திற்கும் காரகம் உள்ளவர் இந்த சுக்கிர பகவான், அதே போல வாகனக்காரகன் கட்டிடக்காரகன் இந்த சுக்கிரன். அடுத்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை ஒரு 25 நாட்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 6க்கும் 11க்கும் அதிபதி. 6ஆம் அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதே போல் சூரியன் பாக்கியாதிபதி சூரியன் அங்கே இருக்கிறார். 7க்கும் 10க்கும் அதிபதியாக உள்ள புதன் பகவானும் அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ இந்த சுக்கிரம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல 3 கிரகத்தோடு சம்பந்தப்படும் பொழுது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது புது வேலை கிடைக்கும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா 6ஆம் இடங்கிறது 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம். அப்போ இந்த 6ஆம் இடத்துல கிரகம் வலுவாக சஞ்சாரம் செய்வது புது வேலை கிடைக்கும், நல்ல ஒரு சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதே போல் சுக்கிரன் 6ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருப்பது சுலப கடன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அதாவது பேங்கில் ஏதாவது லோன் கட்டுறீங்கன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருப்பது, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீர் கிரகம். நீர் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். அதாவது ஆறு, ஏரி, குளம், குட்டை, நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறது, கடலில் குளிக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணுங்க. இந்த மே மாதம் 20ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையும் இந்த 25 நாட்களும் நீர் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு கூட பிறந்த சகோதரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா பெண் கிரகமான சுக்கிரன் 6ஆம் இடத்துல, அதாவது கடன் நோய் வழக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்வது கூட பிறந்த பெண்களுக்கு ஏதாவது திடீர் செலவுகள் வரும். அதே போல் தனுசு ராசி ஆண்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஆண்களுக்கு களத்திரக்காரகன் சுக்கிரன், அவர் 6ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்வது உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும். அதே போல் சுக்கிரன் வாகனக்காரகன். அப்போ இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்துக்கு ஏதாவது திடீர் செலவுகள் வரும். பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே போல் சுக்கிரன் கட்டிடக்காரகன். அப்போ கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம், எழுதப்படாத இடத்தை இந்த காலகட்டத்தில் எழுதலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. மேலும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்திலேயே இந்த 25 நாட்களும் சஞ்சாரம் செய்வது தனுசு ராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும், தனுசு ராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். முக்கியமாக சுக்கிரன் லட்சுமியை சொல்லக்கூடிய ஒரு அதிபதிங்க. அப்போ பணத்துக்கு காரகன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைகிறாருங்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானம் தேவை, கொஞ்சம் அவசரம் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது. அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதே போல் குரு பகவான் 4க்கும் அதிபதியாக வரக்கூடியவர். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியாக 6ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய சொந்த பந்த பகைகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதாவது உறவுக்காரர்கள் பகை ஏற்படும் இந்த காலகட்டத்தில். அதனால் சொந்தக்காரர்கள் உறவுக்காரர்கள்ட்ட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணுங்க.
அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியே 6ஆம் இடத்துல மறைகிறாருங்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் தனுசு ராசிக்காரர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திட்டங்கள் தவறாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பெரிய முடிவெடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் அதை தள்ளி போடுவது நல்லது. அதே போல் ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து விடும். யாருக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர திசையில் குரு புத்தி, குரு திசையில் சுக்கிர புத்தி, இல்லைன்னா ஏதாவது ஒரு திசையில் குரு புத்தி அல்லது சுக்கிர புத்தி நடக்கக்கூடியவங்க ரொம்ப விழிப்பாக இருக்கணும் தனுசு ராசிக்காரர்கள். இந்த காலகட்டத்தில் மனசில் ஏதோ ஒரு கவலை இருக்கிற மாதிரி தெரியுங்க இந்த காலகட்டத்தில். அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். 6ஆம் அதிபதி பலமாக இருக்கிறார். எங்கே போனாலும் எதிர்ப்பு, எங்கே போனாலும் போட்டி, எங்கே போனாலும் சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியோடு இருக்கிறார். அப்போ எதிரையும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம தவிர்க்க முடியும். அதாவது விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைகிறாருங்கிறதுனால அந்த வீட்டாதிபதி சுக்கிரன் அந்த இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லும்போது விழிப்பு தேவை, வண்டி வாகனத்தில் செல்லும்போது நிதானம் தேவை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மிதமான வேகத்தில் வாகனங்களை இயக்குவது நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு ஒரு சில தடைகள் ஏற்பட்டாலும் நினைத்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் குடும்பத்தில் பாருங்கள், ஏதாவது சுபகாரியங்கள் பேச போய் அதனால் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்களை கொஞ்சம் தள்ளி போடலாம், சுபகாரிய பேச்சுக்களை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியும் 4ஆம் அதிபதியும் ஆகிய குரு பகவான் 6ஆம் இடத்துல மறையும் பொழுது கவனம். அதே போல் சூரியன் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்கள் குடும்பத்தில் தனுசு ராசியில் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா தந்தையாருக்கு புது வேலை கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் தந்தையார் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பது ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடம் வலுக்கக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சூரியனுக்கு 6ஆம் இடம் ஒரு வலுவான இடம். இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த காலம் சிறப்பான காலம். சூரியனால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல் புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். கோச்சாரத்தில் புதனுக்கு 6ஆம் இடமும் ஒரு வலுவான இடம்தான். புதன் வந்து பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு 7க்கும் 10க்கும் அதிபதி. 10ஆம் அதிபதி புதன் 6ஆம் இடத்துல மறைகிறார். புது வேலை கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. அதே போல் 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைகிறார். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுக்கும். அதே போல் நண்பர்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதத்தினால அது பெரிய பிரச்சனையாக போய் முடியும். அதே போல் தொழில் பார்ட்னருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க இந்த காலகட்டத்தில் 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைவது. அதே போல் ஏதாவது வேலைக்காக பணம் கட்டுறீங்க, ஏதாவது வெளிநாடு போகிறதுக்கு பணம் கட்டுறீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அறிமுகம் இல்லாதவர்கள்ட்ட இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொறுப்புகளை மற்றவரிடம் ஒப்படைக்காமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. அப்போ எதிலையும் கொஞ்சம் விழிப்போடு இருந்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் இனிமையான ஒரு காலமாக இருக்கும். அதாவது எதிரியும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் வந்து நேராது அப்படின்னு சொல்லலாம். அப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரு புத்தி சுக்கிர புத்தி நடக்கக்கூடியவங்க ரொம்ப இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். வாகன விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக போகணும். சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப விழிப்பு தேவை. இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க தனுசு ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.